த பாய் சீசன் 2 பார்க்கும்போது இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்தது. அந்த அளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் இருக்கு. அதனால இந்த சீசன் 2ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத மொத்தமா இந்த வீடியோல பார்த்துருவோம். சீசன் 1ஓட எண்ட்ல ஹோம்லேண்டர் ஒரு குளோபல் த்ரெட்டா சூப் டெரரிஸ்ட உருவாக்குனதுக்கு அப்புறம் வாட் சிஇஓ ஸ்டான் எக்கர் சூப்பர் ஹீரோஸை மிலிட்டரியில சேர்க்கறதுக்கும் காம்பவுண்ட் வியை மிலிட்டரிக்கு சப்ளை பண்ணவும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை தாண்டி அமெரிக்காவோட மொத்த மிலிட்டரி கண்ட்ரோலையும் வாட்டோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர கவர்மெண்ட் கிட்ட ஒரு டீலை போடுறாரு. நம்ம பாய்ஸ் டீம்ல இப்போ ஹியூஹி, ஃப்ரென்சி, எம்எம் அண்ட் கிமிகோ ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹைட் அவுட்ல வாண்டட் கிரிமினல்ஸா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. புச்சர் எங்க போனாரு அப்படின்னு இவங்க யாருக்குமே தெரியாது. எம்எம் அண்ட் ஃப்ரென்சி வாட்டை எதிர்த்து போராடணும் அப்படின்னு நினைச்சாலும் புச்சரோட லீடர்ஷிப் இல்லாம சோகத்துல இருக்கிறாங்க. ஹியூஹி மட்டும்தான் ஆனியோட சீக்கிரட்டா மீட் பண்ணி வாட்டை ஆல்டர்னேட் பிளான்ஸை போட்டுக்கிட்டு இருக்கான். த 7 டீமே இப்ப செதறி போய் கிடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டிரான்ஸ்லசன் செத்துட்டான், ஏட்ரின் கோமால இருக்கான், வாட்டோட சீனியர் வைஸ் பிரசிடென்டா இருந்த ஸ்டில்வில் இறந்துட்டாங்க. இதனால ஸ்டில்விலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஆஷ்லியை திரும்ப வாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. பட் ஹோம்லேண்டர் தான் அவருக்கு ஒரு பப்பட் தேவை அப்படிங்கறதுனால ஆஷ்லியை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸ்டார்லைட் ஹியூஹி கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு சூப்பர் ஃபாலோ பண்ணி போய் அவன் சீக்கிரட்டா பண்ற ஒர்க்கை வீடியோ எடுக்கிறா. பாய்ஸ் டீம் அண்டர் கிரவுண்ட்ல ஹைட் ஆகி இருக்கும்போது ஃப்ரென்சியோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிப்ல ஹியூமன்ஸை கடத்திக்கிட்டு வரதாவும் அதுல ஒரு சூப் டெரரிஸ்ட் இருக்கிறதாவும் இவங்களுக்கு தெரிய வருது. இதை கேட்ட எம்எம் அண்ட் ஃப்ரென்சி புச்சருக்கு கால் பண்ணலாம்னு சொல்ல ஹியூஹிக்கு செம்மக்கவும் வருது. ஏன்னா போன சீசன்ல புச்சர் இவங்களெல்லாம் காப்பாத்தாம போயிட்டாரு அப்படிங்கிற வெறுப்பு புச்சர் மேல ஹியூஹிக்கு இன்னும் இருக்கதான் செய்யுது. அதனால சிஏ டெபுட்டி டைரக்டர் சூசன் ரெய்னார் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. ஸ்டார்லைட் ஹியூஹி சொன்ன மாதிரியே அந்த வாட் எம்ப்ளாயை மீட் பண்ணி அவனோட வீடியோவை வச்சு காம்பவுண்ட் வி சாம்பிளுக்காக பிளாக்மெயில் பண்றான். இதனால அவனும் வேற வழி இல்லாம காம்பவுண்ட் வியை கொண்டு வர அக்செப்ட் பண்றான். அதே சமயம் ஸ்டாம் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு நியூ சூப் 7க்கு என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்ஸ்டா லைவ்ல ஹோம்லேண்டரையே கிரிஞ்சின்னு கலாய்க்கிறா. அதனால ஹோம்லேண்டரே இவளை பார்த்து கடுப்பாகிறாரு. இவளை டிரான்ஸ்லசன்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஸ்டான் எக்கர் தான் 7ல சேர்த்திருக்கிறாரு. நம்ம பாய்ஸ் சூசன் ரெய்னாரை மீட் பண்ணி அந்த சூப் டெரரிஸ்ட பத்தி சொல்லி ஹெல்ப் கேட்கறாங்க. அப்பதான் ரெய்னாரும் இதே கேஸை தான் ட்ராக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னும் இதுக்கு பின்னாடி வாட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. பட் அந்த சமயம் திடீர்னு அவங்களோட நோஸ் ப்ளீட் ஆகி அவங்களோட தலை வெடிச்சு சதறிடுறாங்க. பாய்ஸுக்கு என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல. அதனால அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹோம்லேண்டர் ஸ்டான் எக்கரை மீட் பண்ணி எனக்கு தெரியுமா ஸ்டாம் ஃப்ரண்ட்டை எப்படி டீம்ல சேர்த்தீங்க, நான் தான் இங்க லீடர் அப்படின்னு ஸ்டான் எக்கரை எதிர்த்து கேள்வி கேட்க ஸ்டான் எக்கருக்கு ஹோம்லேண்டர் விஎல் லீக் பண்ணி சூப் டெரரிஸ்ட உருவாக்குனதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அதனால ஹோம்லேண்டரையே மதிக்காம அனுப்பிச்சிடுறாரு. இந்த கோவத்துல ஹோம்லேண்டர் பெக்காவோட வீட்டுக்கு கிளம்புறாரு. பாய்ஸ் டீம் ரெய்னரோட தலை வெடிச்சதை நினைச்சு பயத்துல இருக்கும்போது நம்ம பில்லி புச்சர் என்ட்ரி கொடுக்கறாரு. ஃப்ரென்சி தான் சீக்கிரட்டா புச்சருக்கு கால் பண்ணிருக்கான். புச்சர் திரும்ப தி பாய்ஸ் டீமோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட லாஸ்ட் மெமரிஸை ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சிருக்காரு. போன சீசன் ஃபினாலேல ஹோம்லேண்டர் புச்சரை பெக்கா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு திடீர்னு ஒரு பார்க்கிங் லாட்ல டம்ப் பண்ணிட்டு போயிருந்திருக்கிறாரு. அதனால இப்போ புச்சருக்கு பெக்கா உயிரோட இருக்கிறா அப்படின்னு தெரியும். ஆனா அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியாது. இன்னொரு பக்கம் ஹோம்லேண்டர் பெக்காவோட வீட்டுல அவரோட பையன் ரைன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஹோம்லேண்டரோட பேரண்டிங் ரொம்ப கிரீப்பியா இருக்கு. ரைனை தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி அவனோட சூப் பவர்ஸை வெளியே கொண்டு வர பாக்குறாரு. பெக்காவுக்கு ஹோம்லேண்டர் இங்க இருக்கிறது பிடிக்காம இருந்தாலும் ஏன் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா ஹோம்லேண்டர் கூட புச்சரை எதுவும் பண்ணாம உயிரோட விடணும் அப்படின்னு ஒரு டீல போட்டிருக்காங்க. அந்த ஒரு டீலுக்காக தான் பெக்கா இந்த கொடுமை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஹோம்லேண்டர் என்ன பண்ணாலும் அமைதியா இருக்காங்க. புச்சர் கிரேஸ் மேலரிய மீட் பண்ணி சூசன் ரெய்னரோட தலை எப்படி வெடிச்சது, அதை யார் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா புதுசா ஒரு சூப் டெரரிஸ்ட் ஊருக்குள்ள வந்திருக்கிறான், அவனை விசாரிச்சாதான் நமக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வரேன். பதிலுக்கு பெக்காவை வாட் ஹைட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சீக்ரெட் லொகேஷனை நீங்க ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு மேலரி கூட புச்சர் ஒரு டீல போடுறாரு. இதனால புச்சர் தி பாய்ஸ் டீம் கிட்ட வந்து இந்த சூப் டெரரிஸ்ட நம்ம சிஏஏ கிட்ட புடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மேல இருக்கிற வாண்டட் கேஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணி மிஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. ஸ்டார்லைட் வழக்கம் போல போரிங் இன்டர்வியூஸை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏட்ரெயின் கோமால இருந்து வந்துட்டான் அப்படின்னு தெரிய வருது. ஸ்டார்லைட்டுக்கு இப்ப அள்ளு விடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க ஹியூஹிக்கு ஹெல்ப் பண்ணது ஏட்ரெயினுக்கு தெரியும். பட் ஏட்ரெயின் எதுவும் சொல்லாம அமைதியா அங்கிருந்து போயிடுறான். ஹியூஹி கொடுத்த டீடைலை வச்சு ஸ்டார்லைட் பிளாக்மெயில் பண்ண அந்த சூப் எம்ப்ளாயி வந்து ஸ்டார்லைட் கிட்ட காம்பவுண்ட் வி சாம்பிளை கொடுக்கறான். அந்த சமயம் ஏட்ரெயின் திடீர்னு ஸ்டார்லைட்டை செக் பண்ணாலும் ஸ்டார்லைட் ஒரு வழியா ஏட்ரெயின் கிட்ட இருந்து காம்பவுண்ட் வியை எடுத்துக்கிட்டு தப்பிச்சிடுறாங்க. ஹோம்லேண்டர் இன்னும் பெக்கா வீட்லயே தான் இருக்கிறாரு. அவரோட சைல்ட்ஹுட்ல அவர் பட்ட கஷ்டம், அந்த லேப் லைஃப் எதுவுமே அவரோட சன் ரைனுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஹோம்லேண்டர் ஒரு நல்ல ஃபாதரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு.
ஒத்துக்கிறாரு. அது தப்பு இல்ல. ஆனா அதுக்கு இவர் பண்ற அப்ரோச் தான் ரொம்ப கிரீப்பித்தனமா இருக்கு. ஹோம்லேண்டர் ரைன் கிட்ட லவ் யூ 3000 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி இவரோட அந்த சின்ன ஹியூமன் சைட காமிச்சாலும் அடுத்து இவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்க தான் செய்யுது. நம்ம பாய்ஸ் இப்போ அந்த சூப் டெரரிஸ்ட தேடி ஒரு சீக்ரெட் ஹைட் அவுட் ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அங்க போனாதான் கிமிகோவை சின்ன வயசுல கடத்தின அதே சைனிங் லைட் லிபரேஷன் ஆர்மி தான் இங்கேயும் கேம்ப் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம சூப் டெரரிஸ்ட் வேற யாரும் இல்ல, கிமிகோவோட பிரதர் கெஞ்சி தான் அப்படின்னு தெரிய வருது. பட் புச்சர் கெஞ்சி அட்டாக் பண்ண போக ஹியூஹி குறுக்க வந்து அவன் கிமிக்கோட பிரதர் அப்படின்னு தடுத்துடுறான். இந்த கேப்ல கெஞ்சி அவனோட பவர்ஸை வச்சு எல்லாரையும் தூக்கி அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இதனால புச்சர் செம்ம கடுப்பாகி ஹியூஹியோட சண்டை போட்டுட்டு பெக்கா உயிரோட வாட்டோட சீக்ரெட் ஃபெசிலிட்டியில தான் இருக்கிறா அப்படின்னும் அவளை கண்டுபிடிக்க கிரேஸ் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னும் அதனாலதான் இந்த மிஷனை பண்றேன் அப்படின்னும் பாய்ஸ் கிட்ட மேலரி கிட்ட புச்சர் போட்ட உண்மையான டீலை பத்தி சொல்றாரு. இன்னொரு பக்கம் வாட் டவர்ல ஏ ட்ரெயின் ஆனி கிட்ட இருந்து காம்பவுண்ட் வியூ சாம்பிளை கண்டுபிடிச்சிடறான். இதை வச்சு உன்னை ஹோம்லேண்டர் கிட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஏட்ரின் கிளம்பும் போது ஸ்டார்லைட் நீ ஹோம்லேண்டர் கிட்ட போன அப்படின்னா நீ தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாப்கிளாவை கொன்ன அப்படிங்கிறத மொத்த உலகத்துக்கும் சொல்லிடுவேன் அப்படின்னு ஏட்ரினை பிளாக்மெயில் பண்ணி ஏட்ரின் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. கிமிகோ கெஞ்சியை தேடி போய் நம்ம பாய்ஸ் கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு கெஞ்ச, ஆனா கெஞ்சி அதாவது கிமிகோட பிரதர் ஒரு பிரைன் வாஷ்டு டெரரிஸ்டாவே முழுசா மாறி இருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கிமிகா கூடவே ஃபைட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். பட் ஃபைனலா கிமிகோ அவனை பிடிச்சிடுறா. அந்த சமயம் கரெக்டான நேரத்துல நம்ம பாய்ஸ் டீம் வந்து கெஞ்சி அண்ட் கிமிகோவை கூட்டிட்டு கிளம்புறாங்க. நம்ம பாய்ஸ் டீம் கெஞ்சியை தூக்கிக்கிட்டு கிரேஸ் மேலரி கிட்ட ஒப்படைக்க ஒரு கார்கோ போர்ட்ல போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹோம்லேண்டர் டே நீ இன்னும் போகலையா அப்படிங்கிற மாதிரி கடந்த 2 எபிசோடாவே பெக்கா வீட்டிலேயே தங்கிட்டாரு. கரெக்டா அந்த நேரம் தான் ஸ்டார்லைட் அந்த காம்பவுண்ட் வியூ பத்தி மீடியால லீக் பண்ணிடுறா. ஹோம்லேண்டர் ரைனோட பவரை வெளியே கொண்டு வர அவனை மொட்டை மாடியில இருந்து தள்ளி விடுறாரு. பட் ரைன் கீழே விழுந்தும் அவனால பறக்க முடியல. அதனால பெக்கா கோவப்பட்டு ஹோம்லேண்டரை திட்ட ரைனுமே கோவத்துல ஹோம்லேண்டரை திட்டி அங்கிருந்து அனுப்பிச்சிடுறான். புச்சர் கெஞ்சியை கூட்டிட்டு போற வழியில போலீஸ் இவங்களை ஹெலிகாப்டர்ல துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா புச்சர் அந்த போட்டை திருடிக்கிட்டு வந்திருக்காரு. அந்த சமயம் கெஞ்சி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி அந்த போலீஸ் ஹெலிகாப்டரை அட்டாக் பண்றான். பட் பாய்ஸ் அவனை திரும்ப பிடிச்சி கரையோரம் கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. இந்த கேப்ல வாட் சிஇஓ ஸ்டான் எகர் கெஞ்சி போலீஸ் ஹெலிகாப்டரை அட்டாக் பண்ணன ஃபுட்டேஜை பார்த்து இந்த சூப் டெரரிஸ்ட நம்ம 7 ஹீரோஸ் பிடிச்சாங்க அப்படின்னா மக்கள் முன்னாடி நம்ம இமேஜ் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு தி 7 இந்த மிஷனுக்கு அனுப்புறாரு. டீப் தான் இதுல ஃபர்ஸ்ட் பாய்ஸை ட்ராக் பண்ணி ஒரு பெரிய வேல் மேல ஏறி வந்து போட்டுக்கு முன்னாடி மாசா நிக்கிறான். பாய்ஸ் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது புச்சர் அந்த போட்டை ஸ்பீடா ஓட்டி அந்த வேலோட வயிற்றுக்குள்ளேயே போட்டை விட்டு ஒரு பெரிய சம்பவம் பண்றாரு. நம்ம பாய்ஸ் ரத்த வெள்ளத்துல அந்த வேலோட வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு டனல்குள்ள நுழைறாங்க. பாய்ஸ் டீமை பிடிக்க 7 டீமுமே வந்து டனல்குள்ள என்டர் ஆகுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்லைட் கண்ணுல ஹியூஹி தான் பண்றான். ஆனா அவ வேற வழி இல்லாம ஹியூஹியை அட்டாக் பண்ணிடுறான். ஏன்னா ஹியூஹி பின்னாடியே ஹோம்லேண்டர் நிக்கிறாரு. ஹோம்லேண்டர் ஹியூஹியை பார்த்து இவனை நீ என் கண்ணு முன்னாடியே கொல்ற அப்படின்னு ஸ்டார்லைட்டை ஃபோர்ஸ் பண்றாரு. அந்த சமயம் புச்சர் கெஞ்சியை வச்சு ஹோம்லேண்டரை அட்டாக் பண்ண ஹோம்லேண்டர் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாரு. பட் கெஞ்சி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். கிமிகோவும் அவனை ஃபாலோ பண்ண அங்கதான் ஸ்டாம் ஃப்ரண்ட் என்ட்ரி கொடுக்குறா. ஸ்டாம் ஃப்ரண்ட் கெஞ்சியை தேடி போகும்போது வழியில இருக்கிற இன்னசென்ட் மக்களை வேணும்னே ப்ரூட்டலா கொல்றா. அது மட்டும் இல்லாம கிமிகோ கண்ணு முன்னாடியே அவளோட பிரதர் கிஞ்சியையும் போட்டு தள்ளுறா. ஃபைனலா காம்பவுண்ட் வீ லீக் ஆனதுனால ஸ்டான் எகர் மீடியா முன்னாடி வந்து எனக்கும் இந்த வீ ட்ரக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் இறந்து போன மேடலின் ஸ்டில்வில் தான் காரணம் அப்படின்னு எல்லா பழியையும் தூக்கி மேடலின் மேல போட்டு வாட்டை காப்பாத்துறாரு. இதனால பாய்ஸ் டீம் இப்ப ரொம்ப காண்டுல இருக்காங்க. கெஞ்சி இறந்ததையும் வாட் அவங்களுக்கு சாதகமா ஸ்டாம் ஃப்ரண்ட் பண்ணின மத்த கொலைகளையும் கெஞ்சி தான் பண்ணுனா அப்படின்னு நியூஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. இதை பாக்குற கிமிகோ கோவத்துல ஸ்டாம் ஃப்ரண்ட்டை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற வெறியில இருக்கிறா. இன்னொரு பக்கம் ஸ்டாம் ஃப்ரண்ட் மக்கள் முன்னாடி ஹீரோயின் மாதிரி நடிக்கிறத பார்த்தா ஹோம்லேண்டருக்கு செம்ம காண்டாகுது. இதனால அவர் மேடலின் ஸ்டில்வில பார்க்க போறாரு. வெயிட், மேடலின் தான் போன சீசன்லயே இறந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட். ஹோம்லேண்டர் கூட இருக்கிறது ரியல் மேடலின் இல்ல, ஒரு சேப் ஷிஃப்டிங் சூப். நம்ம புச்சர் கிரேஸ் மேலரியை மீட் பண்ணி இவங்களால கெஞ்சியை கூட்டிட்டு வர முடியல அப்படின்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மேலரி புச்சருக்கு பெக்கா ஹைட் ஆகி இருக்க அந்த சீக்ரெட் வாட் ஃபெசிலிட்டியோட இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சூசன் ரைனர் இதுக்கு முன்னாடி லிபர்ட்டி அப்படிங்கிற ஒரு சூப்பை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லிபர்ட்டி அப்படிங்கிற பழைய சூப்பை பத்தியும் விசாரிக்க சொல்லி ஒரு நியூ மிஷனை புச்சருக்கு கொடுக்குறாங்க. பட் புச்சர் இந்த லிபர்ட்டி மிஷனை எம்எம் கிட்ட தள்ளிட்டு இவரு பெக்காவை தேடி கிளம்புறாரு. ஆனி ஹியூஹியை மீட் பண்ணி டனல்ல அவனை அட்டாக் பண்ணதுக்கு சாரி கேட்கிறா. அப்பதான் ஹியூஹிக்கு எம்எம் கிட்ட இருந்து கால் வருது. அதனால லிபர்ட்டி பத்தி விசாரிக்க ஆனியையும் கூட்டிக்கிட்டு எம்எம், ஹியூஹி அண்ட் ஆனி 3 பேரும் சேர்ந்து ஒரு ரோட் ட்ரிப்புக்கு போற மாதிரி கிளம்புறாங்க. ஃபைனலா புச்சர் ஒரு வழியா பெக்காவை மீட் பண்ணிடுறாரு. அப்பதான் பெக்கா ஹோம்லேண்டர் கிட்ட போட்ட
போட்ட டீலை பத்தி சொல்றாங்க. இதனால புச்சர் பெக்கா கிட்ட நீ ரைனை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹோம்லேண்டர் வழக்கம் போல ஒரு டாக் ஷோ இன்டர்வியூவை கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஹோஸ்ட் சூப்பர் ஹீரோஸ்ல ஏன் ஒயிட் பீப்புள் மட்டும் அதிகமா இருக்கிறாங்க, வாட்டுக்கு டைவர்சிட்டினா பிடிக்காதா அப்படின்னு ஒரு ட்ரிக்கியான கொஸ்டினை கேட்கறாங்க. அதை கேட்ட உடனே ஹோம்லேண்டர் ஸ்மார்ட்டா பதில் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல 7ல ஏ ட்ரெயின் அண்ட் பிளாக்னார் மாதிரியான பிளாக் ஹீரோஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம குயின் மேவ் ஒரு கே ஹீரோ அப்படின்னு மேவோட சீக்ரெட்டை லைவா போட்டு உடைச்சிடுறாரு. இது மேவுக்கு செம்ம கோவத்தை ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் நம்ம ரோட் ட்ரிப் டீம் லிபர்ட்டியை பத்தி ஒரு ஓல்டு லேடி கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த லேடி அவளோட பிரதர் பிளாக்கா இருந்தா அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக லிபர்ட்டி அப்படிங்கிற சூப் ப்ரூட்டலா அவனை போட்டு தள்ளி இருக்கிறா அப்படின்னும் அந்த லிபர்ட்டி ஒரு ரேசிஸ்ட் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அந்த லிபர்ட்டியே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப 7ல இருக்கிற ஸ்டாம்ஃப்ரண்ட் தான் அந்த லிபர்ட்டி அப்படின்னு சொல்றா. புச்சர் பெக்காவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பெக்கா ரைனோட திரும்ப வராம தனியா வராங்க. ஏன்னா பெக்காவுக்கு புச்சர் மேல நம்பிக்கை இல்ல. புச்சர் எப்படியாவது ரைனை பெக்கா கிட்ட இருந்து பிரிச்சுடுவாரு, இல்லனா ரைனை ஒரு சூப் அப்படின்னு வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு பெக்காவுக்கு தெரியும். அதனால நான் வரல பில்லி அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிளாக் நைர் புச்சர் வாட் ஃபெசிலிட்டிக்குள்ள நுழைஞ்சதா ஃபைண்ட் பண்ணி புச்சரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹோம்லேண்டர் அகைன் அந்த ஷேப் ஷிஃப்டர் சூப் கிட்ட போக அந்த சூப் ஹோம்லேண்டர் மாதிரியே மாறுறான். ஆனா ஹோம்லேண்டருக்கு தன்னைய வீக்கா பாக்குறது சுத்தமா பிடிக்கல. அதனால ஐ டோன்ட் நீட் எனிஒன் அப்படின்னு சொல்லி அந்த ஷேப் ஷிஃப்டரோட கழுத்தை திருகி போட்டு கொன்னுடுறாரு. ஹோம்லேண்டர் வாட்டோட டான் ஆஃப் த 7 மூவியோட ஷூட்டிங்ல பிஸியா இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஹோம்லேண்டர் ஒரு வில்லேஜை சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு இன்னசென்ட் மேனை கொலாட்ரல் டேமேஜா கொன்னுட்டு கண்டுக்காம அங்கிருந்து பறந்து போயிருந்திருப்பாரு. இப்போ அந்த வீடியோ லீக் ஆகி சோசியல் மீடியா முழுக்கவே மக்கள் ஹோம்லேண்டரை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹியூஹி புச்சர் கிட்ட லிபர்ட்டி தான் ஸ்டாம்ஃப்ரண்ட்னு சொல்ல கால் பண்றான். ஆனா புச்சர் பெக்காவோட ரிஜெக்ஷன்னால ரொம்ப சோகத்துல ஏதேதோ உளறிட்டு அவரோட ஆண்ட் வீட்டுக்கு போய் அவரோட பழைய டாக் டெரரை கூட்டிட்டு ஒரு வாக்கிங்க்கு போறாரு. திரும்ப வரும்போது ஹியூஹி அண்ட் எம்எம் புச்சரை பார்க்க அங்கேயே வந்துடுறாங்க. அப்பதான் பிளாக்னார் இவங்களை சைலண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. ஹோம்லேண்டருக்கு எதிராக விக்டோரியா நியூமன் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் உமன் ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாங்க. ஹோம்லேண்டர் இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறான் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஸ்பீச்சை கொடுக்கறாரு. ஆனா மக்கள் அவரை மர்டரர் அப்படின்னு திட்டும்போது ஹோம்லேண்டருக்குள்ள இருக்கிற அந்த வில்லன் வெளியே வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் லேசர் பண்ணி கொன்னுடுறாரு. பட் அதுக்கப்புறம் தான் இது ரியல் இல்ல நினைச்சு பாக்குறாரு அப்படின்னு தெரிய வருது. ஹோம்லேண்டர் இந்த சிச்சுவேஷனை சமாளிக்க முடியாம வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பி இப்போ ஃபேமஸா இருக்கிற ஸ்டாம்ஃப்ரண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. நம்ம பாய்ஸ் டீம் பிளாக்னாரை ட்ராப் பண்ண ஹோம் அலோன் ஸ்டைல்ல நிறைய ட்ராப்ஸ்லாம் செட் பண்ணி பிளாக்னாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிளாக்னார் ஒரு ட்ரைன்டு அசாசின் அப்படிங்கறதுனால அவனுக்கு எந்த ஒரு அடியுமே படாம பாய்ஸோட சண்டை போடுறான். புச்சரால நாரை பிசிக்கலி சமாளிக்க முடியாது. அதனால புச்சர் அவரோட ஃபைனல் வெப்பனான பிளாக்மெயிலை எடுக்கிறாரு. இதனால ஸ்டான் எக்ரே கால் பண்ணி என்ன பிளாக்மெயில் என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹோம்லேண்டர் பெக்காவை ரேப் பண்ணது, ரைனை ஹைட் பண்ணி வச்சிருக்கிறது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே புச்சர் கிட்ட இருக்குது அப்படின்னும் இவங்களை விடல அப்படின்னா அதை லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால ஸ்டான் நாயர் கிட்ட புச்சரை விட சொல்லிடுறாரு. ஸ்டார்லைட் ஸ்டாம்ஃப்ரண்டோட கேரவன் கொள்ள நுழைஞ்சு அவளோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி இமெயில்ஸ் எல்லாம் செக் பண்றான். அப்ப ஸ்டாம்ஃப்ரண்ட் கரெக்டா உள்ள வர ஸ்டார்லைட் ஸ்டாம்ஃப்ரண்ட்டை சமாளிச்சு அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிடுறான். அந்த சமயம் ஹோம்லேண்டர் ஸ்டாம்ஃப்ரண்ட்டை மீட் பண்ண வராரு. ஏன்னா ஹோம்லேண்டரோட பேரை சோஷியல் மீடியால நல்ல விதமா மீம் போட்டு ஸ்டாம்ஃப்ரண்ட் தான் மாத்தி இருக்கிறான். அதனால இப்ப கொஞ்சம் ஹோம்லேண்டர் மக்களோட வெறுப்புல இருந்து மீண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இதனால ஹோம்லேண்டரும் ஸ்டாம்ஃப்ரண்ட்டும் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஐ மீன் யூ நோ வாட் ஐ மீன் ரைட். ஆனி பிரெஞ்சியோட ஹெல்ப்பால தன்னோட உடம்புல இருந்த ட்ராக்கிங் சிப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டாம்ஃப்ரண்டோட லேப்டாப்ல சேஜ் க்ரோவ் சென்டர் அப்படிங்கிற ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு சீக்ரெட் ரிசர்ச் நடக்கிறத பத்தி ஸ்டான் எகர் கிட்ட இருந்து ஸ்டாம்ஃப்ரண்ட்டுக்கு நிறைய இமெயில்ஸ் வந்திருக்கு அப்படின்னு புச்சர் கிட்ட சொல்றா. இதனால நம்ம பாய்ஸ் டீம் சேஜ் க்ரோவ் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. எம்எம் பிரெஞ்சி அண்ட் கிமிகோ அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள செக் பண்ணும்போது தான் வாட் இப்போ வெறும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம அடல்ட்ஸுக்கும் காம்பவுண்ட் வியை இன்ஜெக்ட் பண்ணி அவங்கள எக்ஸ்பெரிமெண்டல் சூப்பர் ஹீரோஸா மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அந்த நேரம் பார்த்து ஸ்டாம்ஃப்ரண்ட் அங்க வந்துடுறான். ஒரு பேஷண்ட் இவங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கறதுனால பக்கத்துல இருக்கிறவனை வச்சு அவன் கதையை முடிக்க சொல்றான். அப்பதான் தெரிய வருது இது எல்லாத்தையும் பாத்துக்கிற வார்டன் வந்து வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி 7ல இருந்த லேம்ப் லைட்டர் அப்படிங்கிற ஒரு சூப்பு தான். பிரெஞ்சி லேம்ப் லைட்டரை பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு பழைய பகை இருக்கு. பட் பாய்ஸ் அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா லேம்ப் லைட்டர் கண்ணுல இவங்க பட்டதும் லேம்ப் லைட்டர் இவங்கள அட்டாக் பண்றா. அதுல தெரியாம லேம்ப் லைட்டர் ஒரு சூப்போட செல்ல திறந்து விட்டுறான். அந்த சூப் கோவத்துல அங்க இருக்கிற எல்லா செல்ஸையும் திறந்து விட அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த எல்லா சூப்ஸும் தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பாய்ஸ் அண்ட் லேம்ப் லைட்டர் வேற வழி இல்லாம ஒரே ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே அங்கிருந்து எஸ்கேப் ஆன
ஆன ஒரு சூப் புச்சர், ஸ்டார்லைட் அண்ட் ஹியூஹி அட்டாக் பண்ணிடுறான். புச்சர் அண்ட் ஸ்டார்லைட்டுக்கு எதுவும் ஆகல. ஆனா ஹியூஹிக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது தான் எனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு மயக்கம் போட்டு கீழே விழறான். என்னன்னு பார்க்கும்போது தான் ஹியூஹியோட ஹிப்போன், அதாவது பெல்விஸ் உடைஞ்சு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்குது. இதனால புச்சர் அண்ட் ஸ்டார்லைட் ஹியூஹிய கைத்தாங்களா கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. எம்எம்மும் ஃப்ரெஞ்சியும் லேம்ப் லைட்டரை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் லேம்ப் லைட்டர், ஃப்ரெஞ்சி அண்ட் மேலரிக்குள்ள இருக்கிற அந்த பழைய பகை வெளியே வருது. என்னன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி மேலரியும் நம்ம பாய்ஸும் லேம்ப் லைட்டரை பிளாக்மெயில் பண்ணி இன்ஃபார்மரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல லேம்ப் லைட்டர் மேலரிய கொல்ல நினைச்சு தவறுதலா மேலரியோட பேர பசங்களை உயிரோட எரிச்சு கொண்டு இருக்கான். பட் இவனுக்குள்ள இன்னும் அந்த கில்ட் இருக்கதான் செய்யுது. ஏன்னா இவன் அதை வேணும்னு பண்ணல. அண்ட் இதுக்கு லேம்ப் லைட்டர் ஃப்ரெஞ்சியையுமே பிளேம் பண்றான். ஏன்னா ஃப்ரெஞ்சி தான் எப்பயுமே லேம்ப் லைட்டரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா அந்த நைட் லேம்ப் லைட்டரை ஃபாலோ பண்ணாம அவனோட ஃப்ரெண்ட் ட்ரக்னால ஓவர் டோஸ் ஆகிட்டான் அப்படின்னு அவனை பார்க்க போயிருந்திருக்கான். அந்த கேப்ல தான் இந்த ட்ராஜடி நடந்திருக்கு. ஃப்ரெஞ்சிக்கும் இந்த கில்ட் இருக்கதான் செய்யுது. இதனால லேம்ப் லைட்டர் வாட் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றான். அதாவது வாட் அடல்ட்ஸுக்கு வியை இன்ஜெக்ட் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுவரை காம்பவுண்ட் வி அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு கொடுத்து சூப்பை உருவாக்குறதா தான் இருந்திருக்கும். பட் இந்த ரிசர்ச் சக்சஸ் ஆனிச்சு அப்படின்னா எல்லாராலையும் சூப்பாக முடியும். அதனாலேயே கவர்மெண்ட் இந்த வியை வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வாட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் காசு பார்க்கலாம். இதுதான் எட்கரோட மாஸ்டர் பிளான். அந்த நேரம் ஸ்டாம்ஃப்ரண்ட் அகைன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர எல்லாரும் எஸ்கேப் ஆகி அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. புச்சர் அண்ட் ஸ்டார்லைட் ஒரு வழியா ஹியூஹியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்துடுறாங்க. இந்த பக்கம் ஹோம்லேண்டருக்கு ஸ்டாம்ஃப்ரண்ட் மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்து அவளை விசாரிக்கும் போது தான் ஸ்டாம்ஃப்ரண்ட்டுக்கு 1919லயே வியை இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வி சக்சஸ் ஆனதே இவளுக்கு தான் அப்படின்னும் இவளுக்கு இப்போ 101 வயசு ஆகுது அப்படின்னு சொல்றா. நம்ம பாய்ஸ் லேம்ப் லைட்டரை கிரேஸ் மேலரி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. மேலரி லேம்ப் லைட்டரை கொல்லணும் அப்படின்னு நினைச்சாலும் இவனை வச்சு வாட் அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டு லேம்ப் லைட்டரை விக்டோரியா நியூமன் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் உமன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இந்தியால எப்படி பார்லிமெண்ட் இருக்குதோ அந்த மாதிரி தான் யூஎஸ்ல காங்கிரஸ். இவங்க தான் மக்களுக்கான சட்டத்தை உருவாக்குறவங்க. லாபம் உருவாக்குற காங்கிரஸே இப்ப வாட்டுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கறதுனால நம்ம மேலரி இந்த விக்டோரியா கிட்ட வந்து அபிஷியலா வாட்டை காலி பண்ண பிளான் போடுறாங்க. ஆனா விக்டோரியா இந்த ஒரு சாட்சி மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்ல புச்சர் அண்ட் மேலரி கிட்ட இன்னொரு சீக்ரெட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வாட்டோட பழைய சயின்டிஸ்ட் டாக்டர் ஜோனா ஓகல்பாமை மீட் பண்ண கிளம்புறாங்க. வாட்டுக்கு ஆனி அவளோட உடம்புல இருந்த சிப்பை தூக்கி போட்டுட்டு பாய்ஸோட போனது தெரிய வருது. அதனால பிளாக்னார் ஆனியை பிடிச்சி ஒரு ஹை செக்யூரிட்டி கேஜ்ல அடைச்சிடுறான். ஹியூஹி டிவி நியூஸ்ல ஆனிய ட்ரைட்டர்னு காட்டுறத பார்த்துட்டு லேம்ப் லைட்டரோட ஹெல்ப்போட வாட் அவருக்குள்ள நுழைஞ்சி ஆனியை காப்பாத்த கிளம்புறான். அதே சமயம் நம்ம புச்சர் ஓகல்பாமை மீட் பண்ணி புச்சர் ஸ்டைல்ல மிரட்டி கோர்ட்ல சாட்சி சொல்ல ஒத்துக்க வைக்கிறாரு. ஹோம்லேண்டர் ஸ்டாம்ஃப்ரண்ட் ரொம்ப வயசானவ, அவளுக்கு ஒரு பொண்ணுலா இருந்திருக்கிறா அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசினதுனால ஸ்டாம்ஃப்ரண்ட ரைன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம ஹோம்லேண்டர் அண்ட் ஸ்டாம்ஃப்ரண்ட் ரைனை மேனிபுலேட் பண்ணி பெக்கா கிட்ட இருந்து ரைனை பிரிச்சு கூட்டிட்டு போறாங்க. வாட் அவருக்குள்ள ஹியூஹி அண்ட் லேம்ப் லைட்டர் ஸ்டார்லைட்டை காப்பாத்துறதுக்காக சீக்கிரட்டா நுழைறாங்க. ஆனா ஹியூஹி ஸ்டார்லைட்டை காப்பாத்தலாம்னு நினைக்கும் போது லேம்ப் லைட்டர் திடீர்னு அவன் பண்ண பழைய தப்புக்காக தன்னைத்தானே அந்த வாட் ஸ்டாச்சுஸ் முன்னாடி எரிச்சு சூசைட் பண்ணிக்கிறான். அதனால வர அலாம் லைட்டை யூஸ் பண்ணி ஸ்டார்லைட் அவளை அடைச்சு வச்சிருந்த கேஜ்ல இருந்து தப்பிச்சிடுறான். இதனால ஹியூஹி அண்ட் ஸ்டார்லைட் ஒரே டீமா அங்கிருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிடுறாங்க. லேம்ப் லைட் இறந்தாலும் புச்சர் ரெடி பண்ண டாக்டர் ஓகல்பாம் சாட்சி இருக்கு. அதனால நம்ம பாய்ஸ் எல்லாரும் ஒன்னா கூடி டிவி முன்னாடி உட்காந்து வாட் கோர்ட் ஹியரிங்க பாக்குறாங்க. புச்சர் ஏற்பாடு பண்ண டாக்டர் ஓகல்பாமும் கோர்ட்ல சாட்சி சொல்ல ரெடியா இருக்கிறாரு. அவ்வளவுதான், வாட்டோட கதை முடிய போகுது அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது திடீர்னு கோர்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட தலையும் டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்குது. இதனால இந்த பிளானும் சொதப்பல்ல தான் போய் முடியுது. நம்ம பாய்ஸ் டீம் இனி நேர்வழியில போனா இந்த வாட்டை அழிக்க முடியாது அப்படின்னு தி 7ல இருக்கிற ஒவ்வொரு சூப்பையும் போட்டு தள்ள வெப்பன்ஸை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஸ்டார்லைட் அண்ட் ஹியூஹி எங்க கிட்ட ஒரு நியூ எவிடன்ஸ் இருக்கு, அதுவரை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி குயின் மேவை மீட் பண்ண போறாங்க. ஆனா மேவ் இவங்களோட பிளானுக்கு ஒத்துக்கல. ஸ்டான் எக்கர் சர்ச் ஆஃப் த கலெக்டிவ் ஹெட் மீட் பண்றாரு. இந்த சர்ச்ல தான் டீப் அண்ட் ஏ ட்ரெயின் இப்போ ஜாயின் பண்ணிருக்காங்க. ஏன்னா போன சீசன்ல ஸ்டார்லைட் டீப்பை பத்தி பப்ளிக்கா சொன்னதுக்கு அப்புறம் 7ல இருந்து அவனை துரத்தி விட்டுருப்பாங்க. டீப் சோகத்துல இருக்கும்போது இந்த சர்ச் தான் டீப்போட ஃபேஸை ரீபிராண்ட் பண்ணி திரும்ப 7க்குள்ள சேர்த்து விடுறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதே சமயம் வாட் ஏ ட்ரெயினையும் எதுவும் சொல்லாம ஃபேரவல் மூவி கொடுத்து 7ல இருந்து தூக்கி விட்டுருக்காங்க. அதனால ஏ ட்ரெயினும் திரும்ப 7க்குள்ள போறதுக்கு இந்த சர்ச் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கான். இப்போ எக்கர் கிட்ட இந்த சர்ச் ஹெட் டீப் அண்ட் ஏ ட்ரெயினை திரும்ப 7க்குள்ள சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா எக்கர் ஒரு இடத்துக்கு தான் வேகன்சி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டாம்ஃப்ரண்ட்டுக்கு ஏ ட்ரெயினை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவ ஒரு நாசி, அவ பிளாக் பீப்புளை வெறுக்கிறவ அப்படின்னு சொல்றாரு. இதை ஏ ட்ரெயின் ஈவ்ஸ் ட்ராப் பண்ணி, அதாவது ஒட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஃபைனலா பெக்கா வாட் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து தப்பிச்சு புச்சரை தேடி பாய் சேஃப் ஹவுஸ்க்கு வந்துடுறான். பெக்காவை பார்த்ததும் ஃப்ரெஞ்சி, எம்எம் அண்ட் கிமிகோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு விருந்தோம்பல் கொடுக்குறாங்க. இந்த சீன் ரொம்ப கியூட் அண்ட் எமோஷனலா இருக்கும். ஆனா பெக்கா பதட்டமா ஹோம்லேண்டர் ரைனை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதனால புச்சர் அண்ட் த பாய்ஸ் டீம் ரைனை காப்பாத்த
களத்துல இறங்குறாங்க. ரைன் என்னதான் ஹோம்லேண்டர் கூட இருந்தாலும் அவனுக்கு அவனோட மதர் பெக்காவோட ஞாபகம் வருது. அதனால ஹோம்லேண்டர் அவனை ஒரு வாட் பார்க்குக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க கூட்டத்தை பார்த்த ஹோம்லேண்டரும் ஸ்டார்ஃப்ரண்டும் ஃபேன்ஸ் முன்னாடி செல்ஃபி எடுக்கிற கேப்ல ரைனை சுத்தமா கண்டுக்காம விட்டுறாங்க. இதனால ரைன் சோகமா இருக்கிறத பார்த்த ஹோம்லேண்டர் அவனை தூக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுறாரு. இந்த பக்கம் ஹியூகி அண்ட் ஆனி மேவ் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்ன சோகத்துல திரும்ப தி பாய்ஸ் டீமை பார்க்க போய்கிட்டு இருக்கும்போது ஏட்ரைன் சடனா என்ட்ரி கொடுத்து ஸ்டார்ஃப்ரண்டோட அந்த நாசி பாஸ்ட பத்தின சீக்ரெட்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டார்லைட் அண்ட் ஹியூகி கிட்ட கொடுக்குறான். ஏன்னா ஸ்டார்ஃப்ரண்ட் 7 இருந்தா ஏட்ரைனால திரும்ப 7 போக முடியாது அப்படிங்கறதுனால தான் புச்சர் சீக்ரெட்டா வாட்ஸியோ ஸ்டான் எகரை மீட் பண்ணி நான் ஹோம்லேண்டர் கிட்ட இருந்து ரைனை பிரிச்சு உங்ககிட்ட தரேன், பதிலுக்கு பெக்காவையும் என்னையும் சேஃபா போக விட்டுருங்க அப்படின்னு ஒரு டீல போடுறாரு. ஹோம்லேண்டர் ரைன் ஒரு கேபின்ல வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது புச்சர் தி பாய்ஸ் டீம் கிட்ட வந்து ரைன் இருக்கிற இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஹியூகி அண்ட் ஸ்டார்லைட்டும் ஏட்ரைன் கொடுத்த ஸ்டார்ஃப்ரண்ட் ஃபைல்ஸை காமிச்சு அதை லீக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மொத்த தி பாய்ஸ் டீமும் இப்ப ரைனை காப்பாத்த கிளம்புறாங்க. ஹோம்லேண்டர் அண்ட் ஸ்டார்ஃப்ரண்ட் ரைனுக்கு அவனோட பவர்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹியூகி அண்ட் ஆனி ஸ்டார்ஃப்ரண்டோட நாசி ஹிஸ்டரியா மீடியால லீக் பண்ணிடுறாங்க. இதனால ஸ்டார்ஃப்ரண்ட் கடுப்பாகி அங்கிருந்து கிளம்பி போறா. ஃப்ரன்ச்சி அண்ட் கிமிகோ ஹை பிச்டு சவுண்ட் சிக்னல்ஸை ஸ்பீக்கர்ஸ்ல பிளே பண்ணி ஹோம்லேண்டரை இரிட்டேட் பண்ற ஒரு கிளவர் பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. இதனால ஹோம்லேண்டர் அந்த சிக்னலை தேடி கிளம்புறாரு. இந்த கேப்ல புச்சர் அண்ட் பெக்கா கேபின் உள்ள நலஞ்சு ரைனை மீட்டு தூக்கிட்டு போறாங்க. பட் இங்கதான் புச்சர் மனசு மாதிரி எட்கர் கிட்ட போட்ட டீல பிரேக் பண்ணிட்டு பெக்காவையும் ரைனையும் பிரிக்க கூடாது அப்படின்னு எம்எம் கிட்ட அவங்கள சேஃபா மேலரி கிட்ட கூட்டிட்டு போக சொல்றாரு. ஹோம்லேண்டர் திரும்ப கேபினுக்கு வரும்போது வாட் ட்ரூப்ஸ் புச்சர் நீங்க இருக்கியா அப்படின்னு சொல்றதை கேட்கிறாரு. ஹோம்லேண்டருக்கு புச்சர் வாட்டோட சேர்ந்து ரைனை இவர்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாரு அப்படிங்கறது தெரிஞ்சு அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் லேசர் பண்ணி போட்டு தள்ளிடுறாரு. எம்எம் பெக்கா அண்ட் ரைனை கூட்டிட்டு போகும்போது திடீர்னு ஸ்டார்ஃப்ரண்ட் அங்க வந்து அவங்க காரை அட்டாக் பண்ணிடுறா. நல்லவேளை யாருக்கும் எதுவும் ஆகல. ஸ்டார்ஃப்ரண்ட் ஸ்டார்லைட்டா ப்ரூட்டலா அட்டாக் பண்ண கிமிகோவோட பிரதர் கிஞ்சிக்காக ரிவெஞ்ச் எடுக்க மோதுறா. ஆனா ஸ்டார்ஃப்ரண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா 2 பேரையும் அடிச்சு துவம்சம் பண்றா. அந்த சமயம் தான் நம்ம குயின் மேவ் மாசா என்ட்ரி கொடுத்து ஸ்டார்லைட், கிமிகோ அண்ட் மேவ் 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ஃப்ரண்ட்டை போட்டு பொளந்து எடுக்கிறாங்க. இதனால ஸ்டார்ஃப்ரண்ட் பயந்து அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா. ஹோம்லேண்டர் உள்ள இருந்த எல்லா வாட் சோல்ஜர்ஸையும் ப்ரூட்டலா கொன்னுட்டு ரைனை தேடி போக அதுக்குள்ள ஸ்டார்ஃப்ரண்ட் நம்ம புச்சரை கார்னர் பண்ணி புச்சரை அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம பெக்காவை கொல்ல ட்ரை பண்ணும்போது ரைன் அவனோட கண்ட்ரோல் இழந்து அவனோட ஹீட் விஷனை யூஸ் பண்ணி ஸ்டார்ஃப்ரண்ட்டை ஒரே லேசர்ல 2 துண்டாக்கிடுறான். பட் ரைனோட லேசர் தவறி பெக்கா மேலேயுமே பட்டிருக்கு. இதனால பெக்கா சாகர நிலைமையில ரைன் இதை வேணும்னே பண்ணல. புச்சர் நீங்க தான் இவனை சேஃபா பாத்துக்கணும் அப்படின்னு புச்சர் கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு இறந்து போயிடுறாங்க. அந்த சமயம் ஹோம்லேண்டர் அங்க வந்து கறிக்கு போய் கிடக்கிற ஸ்டார்ஃப்ரண்ட்டை பார்த்து ஷாக் ஆனாலும் சரி பரவாயில்ல ரைன் வா நம்ம போலாம் அப்படின்னு ரைனை கூப்பிடுறாரு. ஆனா ரைன் ஹோம்லேண்டரோட ரியல் ஃபேஸை பார்த்து பயந்ததுக்கு அப்புறம் புச்சர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஹோம்லேண்டர் செம்ம கோவத்துல புச்சரை கொல்ல போக கரெக்டா நம்ம குயின் மேவ் என்ட்ரி கொடுத்து அந்த ஃபிளைட் 37 ஹோம்லேண்டர் கிராஷ் பண்ண விட்ட வீடியோவை காமிச்சு புச்சரை விடணும், ஸ்டார்லைட்டை இனி தொந்தரவு பண்ணக்கூடாது, அதோட மேவோட பர்சனல் லைஃப்லயும் இனி தலையிடக்கூடாது அப்படின்னு ஹோம்லேண்டரையே பிளாக்மெயில் பண்றாங்க. அப்பதான் ஹோம்லேண்டர் மேவ் நெய்யுமா அப்படிங்கிற மாதிரி பாப்பாரு. ரொம்ப பாவமா இருக்கும். வாட்ஸியோ ஸ்டான் எகர் மீடியா முன்னாடி அந்த கோர்ட்ல தலைவடிச்சதுக்கு எல்லாத்துக்குமே நாசி ஸ்டார்ஃப்ரண்ட் தான் காரணம் அப்படின்னு அகைன் வாட்டை சேவ் பண்றாரு. ஸ்டார்ஃப்ரண்ட் ஒரு நாசின்னு பப்ளிக்கு இப்ப தெரிஞ்சதுனால ஏட்ரைனை 7ல சேர்த்துக்கிறாங்க. பட் டீப்பா அகைன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. புச்சர் ரைனை சேஃபா மேலரி கிட்ட ஒப்படைக்கிறாரு. கவர்மெண்ட் தி பாய்ஸ் மேல இருந்த எல்லா வாண்டட் சார்ஜஸையுமே டிராப் பண்ணிடுறாங்க. எம்எம் அவரோட ஃபேமிலி கூட ஜாயின் ஆகிடுறாரு. ஃப்ரன்ச்சி அண்ட் கிமிகோ ஒன்னா சேர்ந்து கிளம்புறாங்க. ஹியூகி அண்ட் ஆனியுமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இதை தாண்டி புச்சருக்கு மேலரி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. சூப்ஸை கண்காணிக்க ஒரு அபிஷியல் சூப் அஃபேர்ஸ் ஆபீஸை ஒயிட் ஹவுஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் அதோட ஹெட் வேற யாரும் இல்ல நம்ம விக்டோரியா நியூமன் தான். அவங்க மேலரிக்குமே ஒரு அன்அபிஷியல் ஃபண்டிங்க சூப்ஸை கண்காணிக்க தரப்போறாங்க. அதனால மேலரி புச்சரை அகைன் மேலரி கூட ஜாயின் பண்ண சொல்றாங்க. இந்த பக்கம் விக்டோரியா சர்ச் ஆஃப் த கலெக்டிவ் ஹெட் கிட்ட போன்ல பேசும்போது அந்த சர்ச் ஹெட் கிட்ட இன்னும் டசன்ஸ் கணக்கான சூப் சீக்ரெட்ஸ் இருக்கு, அதை வச்சு வாட்டர் டேக் டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திடீர்னு அவரோட தலை வெடிச்சு சதறிடுது. அப்பதான் விக்டோரியா நியூமன் தான் அந்த ஹெட் பாப்பர் சூப் அப்படின்னு தெரிய வருது. அவதான் இந்த மொத்த ரத்த கலரிக்குமே காரணம். இது எதுவுமே தெரியாத நம்ம ஹியூகி இனி நான் நேர் வழியில சூப்ஸை எதிர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஈவில் விக்டோரியா நியூமன் கிட்ட வேலைக்கு சேருறாரு. சீசன் 3ல ஹியூகியோட தலையும் வெடிக்குமா அப்படின்னு கேட்க எனக்கும் ஆசை தான். பட் ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால அடுத்த சீசன் ரீகப்ல பார்க்கலாம். தேங்க்யூ.